வீட்டெல்லாம் பெருக்கி அந்த குப்பையை கட்டில் கீழே நம்ம வைக்க மாட்டோம். ஆனால் மனதை பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். சாவை பற்றிய ஒரு பயம், இந்த பயத்தோடு அவர் சென்று அவர் முதலிலே எழுதுகிறார். திருப்பாடல் 22, எண்ணிறைவா எண்ணிறைவா ஏன் என்னை கைவெட்டி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? உறவுகள் மேம்பட என்ற இந்த நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சி. வாதம், பித்தம், கபம் நமது உடல், மனது, உணர்வுகள், செயல்பாடுகள் இதெல்லாம் ஒன்னோட ஒண்ணு பின்னி பிணைந்து இருக்கின்றன. நமது உடல், உணர்வு, சிந்தனைகள் மற்றும் செயல்பாடுகளுக்கு அடிப்படையில் இருப்பது உடலில் இருக்கக்கூடிய இந்த 3 ஆற்றல்கள் வாதம், பித்தம், கபம். வாதம் என்பது நல்ல ஆற்றல், வாத தோஷம்தான் சரியில்லாதது. அப்ப எப்பொழுது நமது பயத்தை ஏற்றுக்கொண்டு இறைவனை பற்றி கொள்கின்றோமோ அப்ப என்ன ஆகுது? அது வாதமாக மாறிவிடுகிறது. அப்ப எதை பார்த்தா நமக்கு பயம் ஏற்படுகிறதோ அதை நம்மால் மேற்கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு முறை நம்ம அந்த பயத்தை வெளியே எடுத்து விடும் பொழுது, வெளியேற்றும் பொழுது நமக்குள் துணிவு என்ற அந்த ஒரு அப்ளிகேஷன், ஆப், சாஃப்ட்வேர் நமக்குள் பதிவிறக்கம் செய்யப்படுகிறது. புரியுதுங்களா? இறைவன் இதை செய்கிறார். சரி, இதை எப்ப செய்கிறார்? மிக தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோபு 33வது பிரிவு 15-16 வசனங்கள் சொல்லுகிறது. நீங்க எப்ப பதட்டத்தோட இருக்கிறீங்களோ, யோபு பாருங்க, நல்ல ஒரு பக்திமான், நீதிமான், நேர்மையா இருக்கிறாரு, கடவுள் அன்பு, பிறர் அன்பிலே சிறந்தவர். ஆனால் திடீரென்று தனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் இழந்து விடுகிறார். தனக்கு இருக்கிற விலங்குகள், தனக்கு இருக்கிற சொத்து, குழந்தைகள் எல்லாத்தையும் இழந்து விடுகிறார். ஆனா அவர் பாருங்க, அதில் கூட தன்னுடைய பயத்தை வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தியதுமே அவரே சொல்லுகிறார், நாம எப்பொழுது பயந்து விடுகிறோமோ அதை இறைவனிடம் ஒப்படைக்கும் பொழுது என்ன ஆகுது? பாருங்க, யோபோட நண்பர்களும் மனைவி கூட சொல்றாங்க, கடவுளை எதிராக சாபம் குடியா, சாபம் கொடுத்துட்டு செத்துப்போ என்று சொல்லுகிறார்கள். அவர் அப்படி அல்ல, இறைவனை பற்றி கொள்கிறார். என்ன ஆகுது? அவர் சொல்லுகிறார், இரவிலே தூங்கும் பொழுது உங்களுக்கு வேண்டிய ஞானத்தையும் துணிவையும் எதெல்லாம் தேவையோ இறைவன் பதிவிறக்கம் செய்வார், டவுன்லோட் பண்ணிடுவார். ஆகவே நமது பயத்தை நாம் வெளியே கொண்டு வருகின்றோம். அதன் பிறகு நாம் தூங்கும் நேரத்திலே இறைவன் என்ன செய்கிறார்? நமக்குள் அந்த செயலியை பதிவிறக்கம் செய்கிறார். டவுன்லோட் ஆயிடுது அந்த ஆப். அப்ப அடுத்த நாள் என்ன பண்ணணும்? அந்த அப்ளிகேஷன், அந்த ஆப்பை நீங்க கிளிக் பண்ணா போதும், உங்களுக்கு வேண்டிய துணிவும் ஞானமும் உடனே உங்களுக்கு கிடைக்க. யோபுக்கு என்ன ஆகுது? எதெல்லாம் இழந்தாரோ அவற்றை பல மடங்காக மீண்டும் பரிசாக பெற்றுக்கொண்டார். ஆகவே பயம் என்பது நல்லது. ஆனா என்ன பண்ணணும்? அதை உள்ளே வைத்து அழுத்தாமல், அடக்காமல் என்ன செய்யணும்? அதை வெளியே கொட்டிவிட வேண்டும். எப்படி வீட்டை டெய்லி நம்ம பெருக்கி அந்த குப்பையை வெளியே கொட்டிடுவோம். வீட்டெல்லாம் பெருக்கி அந்த குப்பையை கட்டில் கீழே நம்ம வைக்க மாட்டோம். ஆனால் மனதை பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். அன்றாடம் இருக்கும் நமது பயத்தை நாம் உள்ளே அடக்கி விடுகிறோம், அதை வெளியே கொட்டுவது கிடையாது. ஏன்? சின்ன வயசுல பெற்றோர் பல தடவை சொல்லிருக்காங்க, என்ன நீ பயந்தாங்கொல்லியா இருக்கிற சி என்று. நாம் பயப்படும் போது அந்த பயத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, நம்மை கிண்டல் செய்தார்கள், கேலி செய்தார்கள். அதனால அதை வெளியே கொட்டாம என்ன பண்றோம்? உள்ள வைத்து கொண்டு என்ன பண்றோம்? அப்படியே தைரியமாக இருப்பது போன்று ஒரு முகமுடி, அல்லது எதை பார்த்தால் பயமோ அதிலிருந்து நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம், தப்பித்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் விவிலியம் முழுவதும் நம்ம பார்க்கிறோம், அஞ்சாதே அஞ்சாதே 365 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இப்ப விவிலியத்திலே பார்க்கலாம், ஒவ்வொரு இறைவாக்கினரும் இறைவன் அவரை அழைத்த பொழுது அவருக்கு இருந்தது என்னது? வாதம். எல்லாமே பயப்படுறாங்க. ஆகவே பயம் என்பதுதான் ஞானத்தின் தொடக்கம்
என்று கூட விவிலியம் சொல்லுகிறது. ஆகவே நமது வாழ்க்கையின் தொடக்கமே பயம்தான். ஒரு குழந்தை பிறக்கும் பொழுதே பயத்தோடு தான் பிறக்கிறது. அதனால பயம் என்பது நமக்கு நண்பரே தவிர எதிரி அல்ல. நாம தான் அதை எதிரியாக மாற்றி விடுகிறோம். அப்ப பயத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்க, இறைவன் அழைக்கும் போது ஒவ்வொருவருமே தன்னுடைய பயத்தை வெளிப்படுத்துகிறார்கள். விடுதலை பயணம் 4:10-12. மோசே பயப்படுகிறார். புரியுதுங்களா? என்ன பயம்? அவர் சொல்றாரு, இறைவன் அவரை அழைக்கும் போது அவர் சொல்றாரு, கடவுளே நான் திக்குவாயன், எனக்கு வாய் குளரும். அப்ப யாருக்கு வாய் குளரும்? யாரு பயப்படுறாங்களோ. ஆகவே மோசே பயங்கரமா பயந்துட்டார் இறைவன் அவரை அழைக்கும் பொழுது. அவர் பொதுவாகவே பயந்தாங்கோலி. அதுதான் சொல்றாரு, என்னுடைய சகோதரர் இருக்கிறாரே ஆரோன்னு, அவருக்கு தைரியம் இருக்குது, ஆனா நான் பயப்படுகிறேன் என்று சொல்லி. ஆனால் இறைவன் ஒரு பயந்தவரை அழைத்து அவருடைய பயத்தை இறைவனிடம் வெளிக்காட்டுகிறார். உடனே கடவுள் என்ன செய்யறாரு? அவருக்கு துணிவை கொடுத்து பார்வோனையே சந்திக்கக்கூடிய அந்த அளவிற்கு அவரை உயர்த்துகிறார். மிகப்பெரிய இறைவாக்கினராக அவரை உயர்த்துகிறார். லட்சக்கணக்கான இஸ்ரேல் மக்களை விடுவிப்பவராக அவர் உயர்த்துகிறார். எரேமியாவை இறைவன் அழைக்கிறார். அப்ப எரேமியா சொல்றாரு, எரேமியா 1:4-7 பார்க்கிறோம். அவர் சொல்றாரு, ஓ கடவுளே, நான் ஒரு சிறுவன் அப்படின்னா எனக்கு ரொம்ப பயம், எனக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை, இது என்னால முடியாது என்று நான் நினைக்கிறேன். அந்த தாழ்வு மனப்பான்மை எங்கிருந்து வருது? பயத்திலிருந்து வருகிறது, பதட்டத்திலிருந்து வருகிறது. இறைவன் சொல்றாரு, அஞ்சாதே, நான் உனக்கு முன்பாக செல்கிறேன். அப்படின்னா என்ன? உன் கையை பிடிச்சிட்டு உனக்கு முன்பாக பாதுகாப்பாக நான் செல்வேன், உனக்கு ஒண்ணுமே ஆகாது, நான் உன்னை பாதுகாக்கிறேன் என்று சொல்லி அவரை தேர்ந்தெடுக்கிறார். ஏசாயாவை இறைவன் அழைக்கிறார். ஏசாயா 6:1-8. அப்ப அவர் சொல்றார், கடவுளே, ஐயோ எனக்கு பயமா இருக்குது, நீங்கள் புனிதர், நான் உங்க வார்த்தையை எப்படி நான் சொல்ல முடியும்? நான் ஒரு பாவிகள் மத்தியில நான் இருக்கிறேன், அசுத்த உதடுகள் கொண்டவன், நான் எப்படி இந்த உன்னதமான பணியை செய்ய முடியும்? அப்ப கடவுள் சொல்றாரு, கவலைப்படாத என்று சொல்லி அவருடைய நாவை தூய்மைப்படுத்தி இறைவாக்கினராக உயர்த்துகிறார். ஆமோஸ் 7:14. ஆமோஸ் ஆடு மேய்ப்பவர். அவர் சொல்றாரு, கடவுளே, நானா அரசர்கள்ட்ட போறதா? ஐயோ எனக்கு பயங்கரமா கையெல்லாம் நடுங்குது, நான் ஆடு மேய்க்கிறவன், படிக்காதவன், நான் எப்படி அரசர்களை சந்திக்க முடியும்? நான் எப்படி மந்திரிகளுக்கு போய் செய்தி சொல்ல முடியும் என்று சொல்லுகிறார். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆடு மேய்க்கிறது, சிக்குமோர் மரம், ஏன்னா அந்த இலையை தான் பறிச்சு கொண்டு போய் நான் வைக்கிறேன், அதை தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாது என்று சொல்லுகிறார். அறியாத ஒருவரை, பயந்த ஒருவரை இறைவன் அழைத்து அவரை உயர்த்துகிறார். இதே போன்று விவிலியம் முழுவதுமே ஒவ்வொரு இறைவாக்கினரும் அவர் அழைக்கப்படும் பொழுது அவர் தயங்குகிறார், பயப்படுகிறார். அன்னை மரியாவை இறைவன் அழைத்த பொழுது அன்னையும் பயந்தார்கள், தயங்கினார்கள். இது எவ்வாறு கூடும் என்று அவர்கள் பயந்து ஓட முயற்சி செய்தார்கள். பேதுருவும் தன்னுடைய படகிலே இயேசு இருக்கும் பொழுது, இயேசுவே என்னுடைய படகை விட்டு போயிடுங்க, நான் ஒரு பாவி, எனக்கு பயமா இருக்கு உங்களுக்கு முன்னாடி நிற்கிறது கூட, நான் அருகதையற்றவன் என்று சொல்லுகிறார். அவரைத்தான் நமது திரு அவையின் தலைவராக இயேசு தேர்ந்தெடுத்தார். பாருங்க, நமக்கு எப்பப்பெல்லாம் பயம் வருகிறதோ நாம் அதை ஏற்றுக்கொள்வதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க உலகத்துக்கு ஃபுல்லா சொல்லணும்னு தேவையில்லை. எப்பொழுதுமே நமக்கும் இறைவனுக்கும் முன்பாக மட்டும் நாம் முகமூடி அணியக்கூடாது. மற்றவங்களுக்கு முன்னாடி போட்டுக்கோங்க முகமூடி, தைரியமாக இருப்பது போன்று காமித்துக் கொள்ளலாம் உங்களுக்கு பயம் இருந்தாலும். ஆனால் எனக்கே நான் முகமூடி போடக்கூடாது. நிறைய பேர் போடுவாங்க, அதுதான் நமது கிட்னியை பாதிக்கும் முகமூடி அணிதல். அல்லது இது வேண்டாம் என்று ஓடிக்கொண்டே இருக்கிறது. அப்ப ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? உங்களுடைய பயம் இன்னும் பெருசாயிட்டே வரும். அன்பார்ந்தவர்களே, விவிலியத்திலே ஒரு அருமையான நிகழ்ச்சி, எவ்வாறு ஒரு பயம் துணிவாகவும் மகிழ்ச்சியாகவும் மாறுகிறது என்பது. தாவீது மிக சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு சிறந்த திருப்பாடல் இதுனா திருப்பாடல் 23. நல்ல ஆயனை பற்றிய திருப்பாடல். ஆண்டவர் எனது ஆயன், எனக்கு எதுவும் குறையில்லை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பாடல். இதை பாடியவர், எழுதியவர் தாவீது. அவர் ஏதோ ரொம்ப ஜாலியா அரசராக இருந்து கொண்டு வெற்றியின் மத்தியிலே
அவர் இந்த பாடலை எழுதவில்லை. அவர் பாருங்க, இந்த பாடலை எழுதிய அந்த சூழ்நிலை இருக்குல்ல, ரொம்ப பயங்கரமான ஒரு சூழ்நிலை. அதாவது உங்களுக்கு தெரியும், தாவீதுக்கு முன்பாக சவுல் மன்னன் ஆட்சி செய்யும் வரை என்ன ஒரு ஆபத்து இஸ்ரேலுக்கு என்றால், அவர்களை சுற்றி 5 விதமான அரசுகள் இருந்தன. அந்த அரசர்கள் என்ன பண்ணுவாங்க, அடிக்கடி இஸ்ரேல் மீது படையெடுத்து அங்க இருக்கிற எல்லா விலை மதிப்புள்ள பொருட்களையும் கடத்தி செல்வார்கள். எதுக்காக படையெடுக்கிறதுனா, அங்க இருக்கிற எதெல்லாம் தங்க நகைகள் அது இது எல்லாத்தையும், குறிப்பாக உப்பு, அதை கடத்தி செல்வார்கள். நமக்கு உப்பு என்ன நினைக்கிறோம், ரொம்ப சாதாரணமா நினைக்கிறோம். இப்பொழுது ஒரு நாட்டோட பொருளாதாரத்தை நம்ம தங்கத்தை வைத்து தான் கணிப்பிடுகிறோம் இல்ல. ஒவ்வொரு நாட்டிலையும் அந்த பணத்திற்கு எவ்வளவு மதிப்பு என்றால், அவர்கள் எவ்வளவு தங்கத்தை சேர்த்து வைத்திருக்கிறார்களோ, ரிசர்வ் வங்கியில எவ்வளவு தங்கத்தை சேர்த்து வச்சிருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பண மதிப்பு. அந்த காலத்தில், இயேசுவின் காலத்திலே தங்கம் கிடையாது, உப்பு. ஒரு நாட்டில் எவ்வளவு உப்பு அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு பொருளாதாரம் நன்றாக இருக்கும். ஆகவே இஸ்ரேல்ல நிறைய உப்பு இருந்துச்சு. ஏன், அவங்கள்ட்ட மிகப்பெரிய கடற்கரை இருந்தது. அதுல இருந்து நிறைய உப்பு எடுத்து அவர்கள் வைத்திருந்தார்கள். அதே பிற நாடுகளுக்கும் அவர்கள் விற்றார்கள். ஆகவே நல்ல வருமானம். இந்த எதிரிகள் என்ன செய்வாங்க, இஸ்ரேலை கைப்பற்றி அங்க இருக்கிற விலை மதிப்புள்ள பொருட்கள், குறிப்பாக உப்பை அவர்கள் கடத்தி செல்வார்கள். ஆகவே இது போன்று நடந்து கொண்டிருந்தது. தாவீது அரசனானதுமே என்ன செய்யறாருன்னா, அவர் ஒரு அருமையான படையை திரட்டி அந்த இஸ்ரேலி நாட்டின் எல்லையிலே வைத்தார். ஒரு 10,000 பேர்னு நம்ம வச்சுக்குவோம். வைத்து அந்த நாட்டை பாதுகாத்தார். அப்ப யாருமே இஸ்ராயலை படையெடுத்து கைப்பற்ற முடியவில்லை. அந்த ஒரு நிலைமை. சரி, இது போன்ற ஒரு பாதுகாப்பாரன் உருவாக்கி விட்டார் தாவீது. இப்ப என்ன ஆகும், அந்த 5 அரசர்களுக்கும் கடுப்பு வருமா வராதா? இதுவரைக்கும் அவங்க கொள்ளையடிச்சிட்டு இருந்தாங்க, இனிமேல் கொள்ளையடிக்க முடியாது. அப்ப அந்த 5 அரசர்களும் ஒன்னா சேர்றாங்க. சேர்ந்து அவர்கள் ஒரு திட்டம் இட்டார்கள். என்ன தெரியுமா, அவர்களுடைய படையெல்லாம் சேர்த்தா நம்ம கணக்குப்படி ஒரு 30,000 வரும். 30,000 படர் வீரர்களை வைத்து 10,000 மிக எளிதாக வென்று விடலாம். ஆகவே நம்ம என்ன செய்யணும், படை எடுத்து முதல்ல தாவீதை கைப்பற்றி அவரை கொலை செய்ய வேண்டும். அப்பதான் நம்ம நினைச்சப்பெல்லாம் இஸ்ரேலுக்குள்ள புகுந்து நம்ம கொள்ளையடிக்க முடியும் என்று முடிவு செய்தார்கள். இந்த முடிவு யாருக்கு வருது, தாவீதின் காதுக்கு ஒற்றர் மூலமாக வந்து விடுகிறது. தாவீதுக்கு எப்படி இருக்கும்ல, ரொம்ப கஷ்டம். பார்ந்தவர்களே, கரணம் தப்பினால் மரணம் என்ற ஒரு நிலையில் இருந்தார். ஏன்னா 30,000 படை வீரர்கள் எதுக்கு வராங்க, தாவீதை கொல்லுவதற்காக. அப்ப எப்படி இருக்கும் அவருக்கு. இதுவரை அவர் இறைவனது அரவணைப்பிலே வாழ்ந்து விட்டார். இப்போ உண்மையான ஒரு ஒரு பதட்டம் தான். ஏனென்றால் 30,000 பேர் வரும் பொழுது நான் என்ன செய்ய முடியும்? அந்த ஒரு பயத்தில் அவர் எழுதியதுதான் திருப்பாடல் 23. சரி, அந்த திருப்பாடலுக்கும் இந்த பயத்துக்கும் ஒரு தொடர்பும் கிடையாது என்று நம்ம யோசிப்போம். நமது புனித பூமியில இஸ்ராயல்ல எனக்கு மிகவும் பிடித்த ஒரு இடம் தாவீது திருப்பாடல் 23 எழுதிய அந்த இடம். அந்த இடத்துல இப்ப கூட ஆலயம் கிடையாது. அங்க இருக்கிற முக்கியமான இடங்கள் எல்லாம் ஒரு ஆலயம் இருக்கும். இங்க ஆலயம் கிடையாது. மக்கள் பொதுவாக அந்த பக்கம் போறது கூட கிடையாது. ஏனென்றால் அது ஒரு பாலைவனத்தில் இருக்கிறது. அது ஒரு டூரிஸ்ட் இடம் கிடையாது. அதனால அங்க யாரும் பெருசா போறதில்லை. எனக்கு அங்கு சென்றதும் தான் தாவீதின் வாழ்க்கையை முழுமையாக புரிந்து கொண்டேன். பாருங்க, திருப்பாடல் 23ல தாவீது எடுத்த உடனே சில விஷயங்கள்லாம் சொல்லுவார். ஆண்டவர் எனது நல்ல ஆயன், எனது ஆயன், நான் எதை பத்தியும் கவலைப்படலை. அவர் சொல்றாரு, அவரு என்னது, எனக்கு பசும்புல் மேய்ச்சல் வச்சிருக்கிறார். நான் ஒரு ஆடு, அவர் ஆயன். அப்புறம் நீர்நிலை, அதன் பிறகு ஓய்வு. இதெல்லாம் அவர் சொல்றாரு, என்ன இறைவன் பாதுகாக்கிறார்னு. ஆனா அவரு அந்த பாடல் எழுதிய அந்த இடம் இருக்குல்ல, அந்த இடம் இப்படிப்பட்ட ஒரு இடம். தாவீது அரசராக இருக்கும் பொழுது
நம்ம எல்லாத்துக்குமே பழைய ஞாபகங்கள் இருக்கும். அவருக்கு சிறு வயதுல ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் அங்கதான் அந்த பாடலும் எழுதுறாரு. அந்த இடம் திருப்பாடல் 23 சொல்லப்பட்டிருக்கிறது. சாவின் பள்ளத்தாக்கு. இப்ப அதை இருள் சூழும் பள்ளத்தாக்கு என்று கூறுகிறார்கள். முதலிலே அதை மொழிபெயர்த்த பொழுது சாவின் பள்ளத்தாக்கு என்றுதான் அழைத்தார்கள். ஏனென்றால் நிறைய பேருக்கு தெரியும், கொடைக்கானல்ல சூசைட் பாயிண்ட்னு இருக்குது. இப்ப அதை மாத்திட்டாங்க, பேரை கூட மாத்திட்டாங்க. அந்த சூசைட் பாயிண்ட் என்றால் என்ன? அங்கிருந்து குதித்தால் எலும்பு கூட மிஞ்சாது, கண்டிப்பாக அவர்கள் இறந்து விடுவார்கள். ஏன்னா அது எத்தனையோ 1000 அடி உயரம். அங்கிருந்து பள்ளத்தாக்கிலே குதித்தால் உடல் சிதறி இறந்து விடுவார்கள். இதைத்தான் அவர் கூறுகிறார். சரி, அந்த இடம் ஏன் அப்படி அழைச்சாங்க என்று சொன்னால், அந்த இடத்திற்கு நான் சென்ற பொழுது தெரிஞ்ச காட்சி இதுதான். அது ஒரு பாலைவனம். கிலோமீட்டரா நம்ம பார்க்கும்போது வெறும் அந்த கால்சியம் நிறைந்த ஒரு பாலைவனம். அங்க புல் பூண்டு கூட கிடையாது, வெள்ளையா தெரியுது கம்ப்ளீட்டா எல்லாமே. அது போன்று அங்கு இந்த மலை இருக்கிறது. அந்த மலை செங்குத்தாக இருக்கும். 1000 அடிக்கு மேல செங்குத்தாக உள்ள மலை. அங்க ஒரு சின்ன ஒரு பாதை இருக்கிறது, ஒரு சிறு பாதை. அது வழியாகத்தான் தாவீது தன்னுடைய சிறு வயதிலே ஆடுகளை அழைத்து செல்வார். ஆடு மேய்க்கிற இடம் அது. தாவீது ஆடு மேய்த்த அந்த இடத்தில் நானும் நடந்து போனேன். அது ரொம்ப குறுகலான ஒரு பாதை, சில அடிகள் தான் இருக்கும் மலையிலிருந்து. சரி, அந்த பாதையிலிருந்து இப்படி எட்டி பார்த்தா 1000 அடி செங்குத்தாக இருக்கும். அதனால்தான் அதை சாவின் பள்ளத்தாக்கு என்று அழைத்தார்கள். ஏனென்றால் அங்கிருந்து தவறி கீழே விழுந்தால் 1000 அடி பாறையிலே அவர்கள் அடிபட்டு இறந்து விடுவார்கள். அந்த பாதையின் வழியாக தான் தாவீது தன்னுடைய ஆடுகளை வழி நடத்தினார். அதை பார்க்கும் பொழுது எனக்கு ஒண்ணு புரியல. இதுல அவர் பசும்புல் மேய்ச்சல்னு சொல்றாரு, நீர்நிலை அருவின்னு சொல்றாரு, ஓய்வெடுக்க. அப்பனா நிழல் இருக்கணும். இங்க எங்க பார்த்தாலும் ஒண்ணுமே இல்லையே, வெறும் ஒரு பாதை இருக்கு, வெறும் சுண்ணாம்பு கற்கள் தான் இருக்கிறது என்று நினைத்து கொண்டே நான் நடந்து போய் கொண்டிருந்தேன். எனக்கு முன்பாக உண்மையாலுமே இப்பொழுது ஒரு ஆடு மேய்ப்பவர் ஆடை மேய்ச்சிக்கிட்டே போறாரு. நான் அவர்கிட்ட போய் கேட்கணும்னு நினைச்சேன், சார் இங்க எங்க நீர்நிலை இருக்குது, எங்கதான் இந்த ஆடுகளெல்லாம் கொண்டு போறீங்கன்னு. ஆனா எனக்கு எபிரேயம் தெரியவில்லை, அவருக்கு ஆங்கிலம் தெரியல. அதனால அவரை பார்த்தனுமே சிரிச்சுட்டு அவரை தாண்டி நான் போயிட்டே இருந்தேன். போகும்பொழுது மலைப்பகுதியில் பாதை வளைஞ்சு போகும். ஒரு முறை என்னாச்சுன்னா, அந்த நேராக போன பாதை வளைஞ்சு போகுது. ஒரு இடத்துல மிகப்பெரிய ஒரு வலது பக்கம் திரும்பியது. அப்போ ஒரு காட்சியை பார்த்து நான் அப்படியே அதிர்ந்து விட்டேன். என்னன்னா, கண்களுக்கு முன்பாக அழகான ஒரு நீர்வீழ்ச்சி, மேல இருந்து தண்ணி அப்படியே வருது. என்னமோ வெள்ளி கம்பி மாதிரி இருக்குது. கொஞ்சம் இடம் தான், லேசா வருது. ஏன்னா ஒரு 3-4 அடி தான் இருக்கும் அந்த தண்ணி வர அளவே, அவ்வளவுதான். அப்படி வருது. அது மண்ணில் விழுந்து அங்க ஒரு குளம் மாதிரி இருக்குது. அந்த குளத்திற்குள் அந்த தண்ணி வருகிறது. அப்புறம் அதிகமான தண்ணீர் அப்படியே வழிந்து கீழே ஓடுகிறது. அந்த சிறிய குளம் இருக்கு பார்த்தீங்களா, அதை சுத்தி பசுமையான புல். அப்புறம் அந்த 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 நீரருவி அப்படியே வருது தண்ணி. 2 பக்கங்களும் மரங்கள், கொஞ்சம் தூரத்துக்கு தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு புல் பூண்டு கூட கிடையாது. அப்ப நீரருவி, அதை சுற்றி புல், அப்புறம் மரங்கள் 2 பக்கமும் இருக்குது. நான் பார்த்து கொண்டே இருக்கும்போது அந்த ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவர் என்ன பண்ணாரு, ஆடுகளை அந்த அந்த இடத்துக்கு கொண்டு வந்ததுமே எல்லாம் தண்ணி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் எல்லாம் அந்த புல்லெல்லாம் மேய்ஞ்சிட்டு மரத்துக்கடியில் கொஞ்ச நேரம் படுத்துருச்சு. அதன் பிறகு அவர் மேனா மேனா அப்படின்னு சொல்றாரு. சொன்னோன்னே எல்லா ஆடுகளும் எந்திரிச்சு அவர் பின்னாடியே போகுது. நான் சொல்லி பார்த்தேன் மேனா மேனான்னு, அது கேட்கவே இல்லை நான் சொன்னதை. ஏன் இயேசு சொல்லுகிறார், ஆயனுடைய குரலைத்தான் அந்த ஆடுகள் கேட்கும். இப்ப இதை பார்த்த உடனே தான் எனக்கு அந்த திருப்பாடல் 23 அர்த்தத்தை நான் புரிந்து கொண்டேன். பாருங்க, 23 அந்த திருப்பாடலை நாம் தனியாக பார்த்தால் அதனுடைய முழு அர்த்தம் நமக்கு தெரியாது. அதை திருப்பாடல் 22ஓட இணைத்து பார்க்க வேண்டும். முதலிலே விவிலியம் எழுதப்பட்ட போது
அதுல அதிகாரங்களாக அவர்கள் பிரிக்கவில்லை. புரியுதுங்களா? இயேசுவுக்கு பிறகுதான் அதிகாரங்களாகவும் வசனங்களாகவும் பிரிக்கப்பட்டன. அப்ப திருப்பாடல் 22 தொடர்ச்சி தான் திருப்பாடல் 23. அப்ப தாவீது தான் அந்த ரொம்ப பயந்த அந்த நேரத்தில் அவர் முதலிலே 22வது திருப்பாடல் தான் எழுதினார். அதன் பிறகுதான் 23. சரி, நம்ம எல்லாம் அந்த 22வது திருப்பாடல் வாசிக்கும் பொழுது அதுல மிக தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப பாருங்க, தாவீது அவர் எங்க போயிருக்காரு? சாவின் பள்ளத்தாக்கு இருக்கு. ஏன்னா அந்த இடம் ரொம்ப பிடிக்கும். ஆனா எந்த உணர்வோட போயிருக்கிறாரு? கரணம் தப்பினால் மரணம். 30,000 படை வீரர்கள் என்ன பண்றாங்க? தாவீதை நோக்கி வருகிறார்கள். அவரை பிடிக்க வேண்டும், அவர் தலையை சீவ வேண்டும், இஸ்ரேல் நாட்டுல இருந்து எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போகணும் என்ற ஒரு எண்ணத்தோட வந்திருக்கிறாங்க. அப்ப எப்படி ஒரு உணர்வு இருக்கும்? அந்த மரண பயம், சாவை பற்றிய ஒரு பயம். அந்த பயத்தோடு அவர் சென்று அவர் முதலிலே எழுதுகிறார் திருப்பாடல் 22. எண்ணிறைவா எண்ணிறைவா ஏன் என்னை கைவெட்டீர்? பாருங்க, அந்த சாவின் விளிம்பில் இருக்கிறார். எண்ணிறைவா எண்ணிறைவா ஏன் என்ன கை விட்டுட்டீங்க? இவ்வளவு வருஷம் என்ன பாதுகாத்தீங்க, இப்ப பாருங்க 30,000 படை வீரர்கள் என்ன கொல்வதற்காக வராங்க, என்ன கைவிட்டுட்டீங்களே கடவுளே என்று அவர் பயங்கரமா தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த பயத்தையும் கடவுள் மீது இருக்கிற அந்த கோபத்தையும் கூட அவர் வெளிப்படுத்துறார். என்ன கைவிட்டுட்டீங்களே இது மாதிரி கடவுளே என்று அவர் சொல்லுகிறார். அப்ப சொல்றார் பாருங்க, பகல் முழுவதும் நான் கத்தி கொண்டிருக்கிறேன், நீர் தூங்கி கொண்டிருக்கின்றீர், இரவிலும் நான் கத்தி கொண்டிருக்கிறேன், உமது காதில் அது விழவில்லை, என்ன கடவுளே நீங்க என்று சொல்லி அந்த கடவுள் மீதே அவருக்கு அவ்வளவு அந்த பயத்தை கோபமாக மாற்றி கொட்டுகிறார். இன்னும் நீங்க பாதுகாக்கலையே கடவுள் என்று சொல்லி. பாருங்கள், 3வது வசனம் அப்படியே மூடு மாறிடும். திடீரென்று இறைவனை புகழ்கிறார். விவிலியத்துல பார்க்கலாம், குறிப்பாக திருப்பாடல்கள்ல முதல்ல மூடு ஒரு மாதிரி இருக்கும், அடுத்த வசனத்திலே மூடு மாறும். அப்படின்னா இது இடைவெளி ஒன்று இருக்கிறது. இந்த இடைவெளி என்னன்னா அமைதி. அப்ப தாவீது என்ன செய்யறாரு? தன்னுடைய அந்த கஷ்டங்களை எல்லாம் இறைவனிடம் கொட்டிய பிறகு அங்கே ஒரு ஆழ்ந்த அமைதி. அப்படின்னா என்ன? உங்களுக்கு என்ன ஆனாலும் சரி கடவுள்கிட்ட போய் கொட்டிடணும், கொட்டிட்டு அமைதியாக இருந்து பாருங்கள். என்ன ஆகுதுன்னா, சிறிது சிறிதாக கடவுளின் பிரசன்னத்தை அவர் உணர்கிறார். அந்த சாவின் விளிம்பில கூட இறைவன் தன்னை கைவிட மாட்டார் என்ற ஒரு திண்ணமான எண்ணம் அவருக்கு ஏற்படுகிறது. அப்புறம் பாருங்க, 3வதுல இருந்து அவர் இறைவனை புகழ ஆரம்பிக்கிறார். கடவுளே, எனக்கு கஷ்டமா இருக்குது, ஆனா நீங்க கைவிட மாட்டீங்க கண்டிப்பாக என்று சொல்லி சொல்லி அது போகும்போது அது எந்த அளவிற்கு ஆகிவிடுகிறது, அவருக்கு இருக்கிற பயம் ஒரு கொண்டாட்டமாக மாறிவிடுகிறது. அந்த கொண்டாட்டம் தான் திருப்பாடல் 23. அதுல சொல்லுகிறார், ஆண்டவர் எனது ஆயன், எனக்கு எந்த குறையும் இல்லை, பசும்புல் மேய்ச்சல் இதெல்லாம் பாருங்க. இதை அவர் அடையாளமாக கொடுக்கிறார். எப்படி அடையாளம்? அவர் ஆடு மேய்க்கும் பொழுது என்ன செய்யறாரு? ஆடுகளை அந்த சாவின் பள்ளத்தாக்கிலே அழைத்து செல்கிறார். அங்கே தண்ணி கிடையாது, அங்கே புல் கிடையாது, அங்கே ஓய்வும் கிடையாது. ஏன்னா பாலைவனம், அப்படியே சுட்டெரிக்கும் வெயில். என்னுடைய கைடு கிட்ட, உதவியாளர்கிட்ட நான் கேட்டேன், சார் இந்த ஆடுகளை இவங்க எவ்வளவு தூரம் மேய்ச்சிட்டு போகணும் அப்படின்னு. 4 கிலோமீட்டர். புரியுதுங்களா? அப்ப அந்த பசும்புல் மேய்ச்சலுக்கு முன்னாடி என்ன ஆகுது? 4 கிலோமீட்டர் எது வழியா போகணும்? பாலைவனத்தின் மூலமாக அவர்கள் செல்ல வேண்டும். பாருங்க, அவர் சொல்றாரு, இப்பொழுது நான் பாலைவனத்தில் இருக்கிறேன், அதுவும் எங்க இருள் சூழும் பள்ளத்தாக்கு, சாவின் பள்ளத்தாக்கு, அங்க தவறி விழுந்தா கூட மரணம். அவர் சொல்றாரு, ஆடுகள் பாருங்க ஆயனை முழுமையாக நம்பி அந்த 4 கிலோமீட்டர் நடந்து வருது. கொஞ்சம் லேசா அப்படி போனா கூட என்னாகும்? அது செத்துரும். ஆனால் அவருக்கு தெரியும், அவர் ஆயனாக இருந்த பொழுது ஒரு ஆடு கூட சாகவில்லை. பத்திரமாக தாவீது அந்த பசும்புல் மேய்ச்சல் நீர்நிலை அதற்கு அழைத்து செல்கிறார். அதே போன்று இறைவா, என்னையும் நீங்கள் அழைத்து செல்வீர்கள் என்ற அந்த ஒரு உறுதியோடு அவர் இருந்தார். அதில் தான் அவர் எழுதுகிறார். பாருங்க, அது போக போக வரும் அழகாக. எனது எதிரிகளுக்கு முன்பாக ஒரு விருந்தொன்றை எனக்கு ஏற்பாடு செய்து வருகின்றீர்கள், அது எனது கிண்ணம் நிரம்பி வழியும். பாருங்க, அதாவது அந்த வெற்றியின் கொண்டாட்டம். அந்த காலத்துல வெற்றியை எப்படி கொண்டாடுவார்கள் என்றால், இப்ப நமக்கு தெரியும் ஷாம்பெயின் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இப்ப திருமணத்தின் போது வெற்றியை கொண்டாடும் போது என்ன பண்ணுவாங்க? அந்த ஷாம்பெயின்ல என்ன பண்ணுவோம்? லேசா அப்படி ஊத்தக்கூடாது. எப்படி ஊத்துவாங்க? நிறைய பேர் பார்த்துருக்கோம். ஸ்போர்ட்ஸ்ல வின் பண்ணும்போது கூட என்ன பண்ணுவாங்க? ஷாம்பெயின் பாட்டில நல்லா குலுக்கி
அப்படியே திறந்து விடுவாங்க, அப்படியே பொங்கி வரும். அந்த ஷாம்பெயின் கொண்டாடுவதைத்தான் அவர் சொல்லுகிறார், என்னுடைய கிண்ணம் நிரம்பி வழிகிறது. அதாவது வெற்றி எப்படி கொண்டாடுவாங்கன்னா, ஊத்தும் போது ஃபுல்லாகிற வரைக்கும் இல்லை, அது அப்படியே நிரம்பி ஊத்தணும், அந்த அளவுக்கு ஊத்துவாங்க. எனது கிண்ணம் நிரம்பி வழிகிறது, எனது தலைக்கு நறுமண தைலத்தை பூசுகின்றீர் அப்படின்னா, வெற்றி பெற்றதுமே வாகை சூடும் பொழுது அந்த விழாவிலே என்ன பண்ணுவாங்க, இறைவாக்கினர் அரசரின் தலையிலே மீண்டுமாக அந்த எண்ணெயை ஊற்றி அதை ஒரு வெற்றியின் சின்னமாக மாற்றுவார்கள். எனது எதிரிகளுக்கு முன்பே என்று அவர் கூறுகிறார். அன்பார்ந்தவர்களே, இது உண்மையாலுமே நடந்தது. எப்படி தெரியுமா? இந்த ஜெபத்திற்கு பிறகு, இந்த தியானத்திற்கு பிறகு 23ஆம் திருப்பாடல் எழுதிய பிறகு அவர் மீண்டும் அரண்மனைக்கு சென்று அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, எல்லா படை வீரர்களையும் ஒரு குறிப்பிட்ட மலை உச்சிக்கு வர சொன்னாரு. அவர்கள் எல்லாம் வந்தார்கள். அப்ப அவர் என்ன சொன்னார், மலை உச்சிக்கு போயிட்டு அங்க இருக்கிற பாறைகள் பின்னாக ஒளிந்து கொண்டு உங்களுடைய வில்லையும் அன்பையும் தயாராக வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு. அதே மாதிரி அவங்க செஞ்சாங்க. சரி, எதிரிகள் வரும்போது அந்த காலத்துல ஒரே ஒரு ரோடு தான் இருந்தது, புரியுதுங்களா? சர்வதேச சாலை ஒன்று அமைச்சிருந்தாங்க அந்த காலத்துல. இப்ப நிறைய ரோடு இருக்குது, மற்ற இடம்லாம் வெறும் பாலைவனம். அவர்கள் ரோட்டின் வழியாகத்தான் வருவார்கள், புரியுதுங்களா? அப்ப வரும்பொழுது உண்மையாலுமே அது நடந்தது. அவர்கள் அந்த பாதையின் மூலமாக வரும்பொழுது மலைக்கு மேல் இவர்களுடைய படை வீரர்கள், தாவீதின் படை வீரர்கள் தயார் நிலையில் இருந்தார்கள். அந்த 30,000 படை வீரர்களும் இப்படியே நடந்து வரும்போது திடீரென்று எக்காலம் ஊத சொன்னார் தாவீது. அது ஊதியதும் என்ன பண்ணாங்க, இவங்களுடைய அந்த படை வீரர்கள் உடனே அந்த வில்லை வைத்து அம்பை வைத்து அம்பை எய்தினார்கள். மலையிலிருந்து ஒரு அன்பு வரும்போது பயங்கர வேகமாக வரும், ஆற்றலோட வரும். அந்த படை வீரர்களை குத்துது. அவங்க அது வரைக்கும் தயார் நிலையில கிடையாது. அவங்க என்ன பண்ணாங்க, அந்த வில்லு இருக்கக்கூடிய அந்த பையை கலட்டி அதுக்கு தூக்கிட்டு வர்றதுக்காக ஆட்கள் இருப்பாங்க, பேரர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட கொடுத்துட்டு இவங்க நடந்து வராங்க நல்லா ஜாலியா. அப்ப திடீரென்று அந்த அம்பு தாக்கணும்னா வலி தாங்க முடியாமல் கத்தினார். இது மாதிரி ஒரு 100 பேர் கத்தணும்னு என்ன ஆகுது, அந்த 1000 பேரும் பயந்து சிதறி ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த காலத்துல மொபைல் போன் கிடையாது. இது மாதிரி சிதறியவர்கள் மீண்டுமாக இஸ்ரேலுக்கு அவர்களால் வர முடியவில்லை. தாவீது வெற்றி பெற்றார். எத்தனை வருஷம்? 40 ஆண்டுகள் எந்த கொம்பனும் அவரை அசைக்க முடியவில்லை. அன்பார்ந்தவர்களே, தாவீதை போன்று நமக்கு எப்பொழுது பயம் ஏற்படுகிறதோ அன்றாடம் கூட இந்த பயிற்சியை நாம் செய்யலாம். அந்த பயத்தை நினைத்து நாம் நன்றாக நடுங்கி விட்டு இயேசு இறைவன் என்ற அந்த ஒரு தூணை இருக்க நாம் பற்றி கொள்ள வேண்டும். அவர்தான் நமது அரணும் கோட்டையும் கேடையும். கண்டிப்பாக நமது பயங்கள் துணிவாக மாறும். நமக்கு இருக்கும் அந்த பதட்டம் மகிழ்ச்சியாக மாறும். தொடர்ந்து சிந்திப்போம். நன்றி, வணக்கம். ஒரு குழந்தை பிறந்ததுமே அதுக்கு தேவையானது பாதுகாப்பு. இயற்கையாகவே அதற்கு பயம் இருக்குது. அந்த பயம் இருக்கும் பொழுது அம்மா அப்பா சுற்றி இருக்கிறவர்கள் அந்த குழந்தைக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்த பிறகு அந்த வாதம் என்னது, ஆக்கப்பூர்வமான ஒரு ஆற்றலாக மாறிவிடுகிறது.